புனித எலியாஸ், இறைவாக்கினர் எலியா, வரலாறு. புனித எலியாஸ் பழைய ஏற்பாட்டின் மிக புகழ்பெற்ற இறைவாக்கினர்களில் ஒருவர். இவர் கிமு 9ஆம் நூற்றாண்டில் இஸ்ரவேல் நாட்டில் வாழ்ந்தார். ஆகாப் அரசன் மற்றும் அவரது மனைவி யேசபெல் பாகால் விக்கிரக வழிபாட்டை ஊக்குவித்தபோது, எலியாஸ் உண்மைக் கடவுளாகிய ஆண்டவரை மக்கள் வழிபட வேண்டும் என்று துணிவுடன் அறிவித்தார். கர்மேல் மலையில் பாகாலின் 450 இறைவாக்கினர்களுக்கு எதிராக அவர் இறைவனின் வல்லமையை வெளிப்படுத்தினார். எலியாஸ் செய்த ஜெபத்திற்கு பதிலாக வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி பலியை எரித்தது. இதனால் மக்கள் ஆண்டவரே உண்மையான கடவுள் என்பதை உணர்ந்தனர். பின்னர் எலியாஸ் தனது சீடரான எலிசாவிடம் தனது பணியை ஒப்படைத்தார். இறுதியில் அவர் மரணமடையாமல் அக்கினித் தேரிலும் அக்கினிக் குதிரைகளிலும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். 2 அரசர்கள் 2:11. விசுவாசம், துணிவு, இறைவன் மீது முழு நம்பிக்கை ஆகியவற்றின் சிறந்த முன்மாதிரியாக அவர் போற்றப்படுகிறார். புனித பிளேவியன், செயின்ட் ஃபிளேவியன் ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிள், வரலாறு. புனித பிளேவியன் கிபி 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார். கான்ஸ்டான்டினோப்பிளின், இன்றைய இஸ்தான்புல், பேராயராக பணியாற்றினார். இயேசு கிறிஸ்துவுக்கு முழுமையான தெய்வீக இயல்பும் முழுமையான மனித இயல்பும் உள்ளன என்ற திருச்சபையின் உண்மைப் போதனையை அவர் உறுதியாகக் காத்தார். அந்தக் காலத்தில் யூட்டிகீஸ் என்றவர் தவறான போதனையை பரப்பினார். அதற்கு எதிராக பிளேவியன் செயல்பட்டதால் கிபி 449ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு சர்ச்சைக்குரிய பேரவையில் அவர் கடுமையாக தாக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அந்தக் காயங்களின் காரணமாக விரைவில் உயிரிழந்தார். கிபி 45-1 நடைபெற்ற சால்சிடோன் பேரவை பிளேவியனின் நிலைப்பாடு சரியானது என்று உறுதிப்படுத்தியது. அதன் பின்னர் அவர் புனிதராக போற்றப்பட்டார். பாடம்: உண்மைக்காக அஞ்சாமல் நிற்பது. விசுவாசத்தை உறுதியாகக் காப்பது. துன்பங்களிலும் இறைவனை நம்பி வாழ்வது.